நடந்த ஒரு விஷயம். அதான் அங்கிளுக்கு சீரியஸா எதுவும் ஆகலல்ல. இன்னும் என்ன ஆகணும்? பண்ணாலுமே ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, என்ன நடந்தாலுமே நம்ம தான் தப்பு பண்ணோம் அப்படின்னு உடம்பு திருத்திடுறாங்க. அம்மா, ஏதோ நான் செஞ்ச புண்ணியம் தான் அவர் உயிரை காப்பாத்தி இருக்கு. நான் எடுத்துக்க முடியுமா? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். இவன் என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவர் உயிருக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரும். பார்க்க மாட்டேன் சத்தியம். ஆமா நான் நினைச்சுக்கிறேன், நீ என்னை பார்த்தா மெண்டல் பே மாதிரி தெரியுதா உனக்கு? இருக்குமா? அவர் உயிர் போனா கூட உங்களுக்கு கவலை இல்லல்ல? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கி. ஏன் புருஷ உயிருக்காக நான் பேசிட்டு இருக்கேன். இங்க மத்தவங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. எல்லாத்தையும் நம்பாதரா. என் கழுத்துல இருந்து தாலி இறங்கினாதான் நம்புவியா நீ? இத வந்து சுதார் பார்த்துட்டு இது எப்படின்னு 2 மணி நேரம் உட்காந்து கேட்டு என்ன மச்சான் நம்ப மாட்டேங்கிறாரு. போகுது. மா போதும்மா, என்னடா போதும்? இவள அன்னைக்கே வீட்டை விட்டு அனுப்பியிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. ஏண்டா உன் வீட்டு வாசல்ல போட்டுக்காண்டு கஞ்சி கலந்ததுக்கு டேய் இது சரிப்பட்டு வராது. இல்ல நீ சொல்லு. தாலிக்கு தாங்க ஆபத்து. ஆனா இவளுக்கு அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. போய் ரோட்ல கடந்த உடனே வீட்டுல கொண்டு வச்சார்ல, அவர் உயிரே குடிக்க பாக்குறேடி நீ. தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்சு ஆயிருமோன்னு பயந்து நாங்க தான்டா கஷ்டப்பட்டோம். அவர் அப்பான்னு சொல்லுவாள்ல, அந்த பாசம் உண்மையா இருந்திருந்தா இவளே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும்ல. வெளிய போயிரு நீ, வெளிய போயிரு நீ. அந்த கவலையெல்லாம் அவளுக்கு கிடையாது. இவ தரித்திருந்தா அவ அப்பா உயிரே எடுத்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் சொல்றாங்கன்னா அவங்கள பத்தி நீ பேசு. எங்க பேசினாலும் சுத்தி என்கிட்ட வராத. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். ஏதோ இவன் பாரி வள்ளல் மாதிரியும் செக்யூரிட்டி மேல ரொம்ப பாசத்தை காட்டுற மாதிரியும் இப்படி காட்டுறேன். இவெல்லாம் நாய்.